குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய தண்டனைச் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் இதில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்ற தற்பொழுது ஒரு உத்தரவு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயண் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவித்துள்ளது என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம், இந்த மூன்றிலையும் மத்திய அரசால் மாற்றம் கொண்டு வரப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி 2023 முதல் அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல்வேறு சரத்துக்கள் அதில் இருப்பதாகவும் தமிழக அரசு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது. நாடு முழுவதும் பெரும்பான்மையினருக்கு கருத்தினுடைய பிரதிபலிக்கும் வகையில இந்த புதிய சட்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு, மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த புதிய சட்டங்களுடைய மாநில அளவில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வருவதற்குண்டான நடைமுறைகள் என்பது ஆராய்ந்து அதற்கான பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. இந்த புதிய சட்டங்கள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில இது குறித்து வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருமே இந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். அந்த அளவுல அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில இந்த சட்டங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, தமிழகத்தில் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக பரிந்துரைகளாக தமிழக அரசு கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில தான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு என்பது கொடுக்கும். அதன் அடிப்படையில் தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கும். இதற்கான இணையதளம் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பது தொடர்பாக ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு அதற்கான நடைமுறைகளாக இந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.